எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி எதுவும் தெரியாது சத்தியமாக. திடீர்னு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவர் முதலமைச்சர் நாளைக்கு வரனால அவர் நாங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை. இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி இருக்குது. அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. அவங்கள பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒன்றும் தெரில. நான் ஒரு முதலமைச்சர் வரவருக்கு என்னென்னு தகுதி இருக்கா என்னன்னு தெரில. எனக்கு பிடிக்கல. ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவராக தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அதற்கு மேலே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல ஆளுமை திறன் கொண்டவராகவும் ஒரு மக்கள்கிட்ட அறியப்பட்ட ஒரு முதலமைச்சராக வந்து இருக்கார். இவர் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு அவர் சிஎம்மாக கொண்டு வராங்க, என்னென்னு தெரில. அது ஓபிஎஸ் கூட சிஎம்மாக இருக்கலாம். அவர்னா தெரிஞ்சிருக்காரு. இது 2 ஆட்சி வந்திருக்காரு. இதோட 3வது ஆட்சியில் வரை இருக்காரு. ஓபிஎஸ் இப்போ பார்த்த வரைக்கும் நல்ல மாதிரி தான் போயிட்டு இருந்தார். நல்லா தான் வந்து ஆட்சி செஞ்சார். அவர் மேலே எந்த குறையும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு எந்த இந்த இதில் அனுபவம் வந்து அவ்வளோவுக்கு பத்தாது. முதல்வராக வர்றது ஏற்றுக்க முடியாது. ஓபிஎஸ் தான் வரணும். அன்றாட பொதுமக்களோட ஒரு சராசரியான ஆளோட என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட முடிவில் எடுங்க. நாங்கள் இப்போ இங்கே நாங்கள் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் ரெடி பண்ணியிருக்கோம். எங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே நியாயமான முறையில் தேர்வு, வேகமான கால் பாஸ், இதை மட்டும் நாங்கள் எதிர்பார்த்து ரொம்ப படிச்சுட்ருக்கோம். நீங்கள் முதல்வராக வந்து அதெல்லாம் செய்வீங்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம்.